மின் பற்றாக்குறை என்ற நிலை மாறி மின் மிகை மாநிலமாக தமிழகம் இருப்பதாக தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை தாக்கலாக உள்ள பட்ஜெட்டில் மின்துறை குறித்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. இந்த கடன் சுமையை குறைக்க மின் வாரியத்திற்கு கடந்த பட்ஜெட்டில் 7370 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. நாடு முழுவதும் மின் வாரியங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ள நிலையில் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ள தமிழ்நாடு மின் வாரியம் அதிகபட்ச கடன் உள்ள மின் வாரியமாக உள்ளது. இந்த கடன் மின் வாரியத்திற்கு பெரும் சுமையாக இருக்கிறது. இதனால் இந்த பட்ஜெட்டில் மின் வாரியத்திற்கான ஒதுக்கீடு குறித்த எதிர்பார்ப்பு நீடிக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை மட்டுமே ஆண்டுக்கு 10,000 கோடி வருகின்றது. இதையும் மின்சார வாரியத்தின் தலையில் வைத்தால் அவர்களால் சுமக்க முடியாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே குறைந்தபட்சமாக 10,000 கோடியாவது மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு மானியமாக இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் இதுவரை சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த கடனான 1 லட்சம் கோடியிலே அவர்கள் மொத்தத்தில் 75% அவர்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அண்மையில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய அரசின் உதய் திட்டத்தில் இணைய தமிழகத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது. இதன் மூலம் பெரும் தொகையை மத்திய அரசு கடனாக தர வாய்ப்பு உள்ளது என்றாலும் இதனால் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டியிருக்கும் என்பதால் இந்த திட்டத்தில் சேர்வதில் தமிழக அரசு மறுத்து வருகிறது. இந்த பட்ஜெட்டில் உதய் திட்டம் பற்றிய அரசின் நிலைப்பாடு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார வாரியத்தை பொறுத்தவரையில் தொழில்களை வளர்ப்பதற்காக மின்சாரத்தையும் கட்டுமான பகுதியையும் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் கடனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பதையும் மாநில அரசு சொல்ல வேண்டும். மத்திய அரசினுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும். அதற்கான மாற்று வழியையும் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 8432 மெகாவாட் மின்சாரம் தமிழக மின் தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை விற்கும் வகையில் பசுமை வழித்தடம் அமைத்து தர மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறது தமிழகம். இது குறித்தும் இந்த பட்ஜெட் தொடரில் அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்கக்கூடிய தமிழக மின்சார வாரியத்திற்கு அதிக அளவிலான மானியத்தை ஒதுக்குவதோடு மட்டுமில்லாமல் தமிழக அரசு இந்த கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வரும் பட்சத்தில் தான் வரும் காலத்தில் இந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியும் என்று இந்த துறையை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.